அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு அதிரடிப்படை ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் IPS அதிகாரி முருகன். இவர் சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக 2018ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பலமுறை ஐஜி முருகன் பெண் அதிகாரிக்கு செல்போனில் பாலியல் ரீதியாக ஆபாச தகவல்கள் அனுப்பியதாகவும் தனியாக அறைக்கு அழைத்து அத்துமீறியதாகவும் ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் தொடர்பாக விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு CBCID விசாரிக்க வேண்டும் என பெண் IPS அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்துக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் CBCID போலீஸ் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட பெண் SP தொடர்ந்த பாலியல் வழக்கை தமிழ்நாட்டில் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் IPS அதிகாரி என்பதால் அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் அனுமதி வழங்க ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு CBCID காவல்துறை அனுமதி கடிதம் எழுதியிருந்தனர். இதனையடுத்து முருகன் மீது நடவடிக்கை எடுக்க CBCID காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் அனுமதி வழங்கினர். அதன் அடிப்படையில் முன்னாள் ஐஜி முருகன் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். ஐஜி முருகன் மீது பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் முன்னாள் ஐஜி முருகன் விசாரணைக்கு நேரில் ஆஜராகாததால் அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. முன்னதாக தன் மீதான வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஐஜி முருகன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொள்ளும்படி அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.